ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காரசார சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ நம்ம செய்ய போகிறது வந்துட்டு மிராக்கிள் ஹெல்த் டானிக்ஸ் செய்ய போகிறோம். இது என்னென்னா, இது வந்துட்டு ஆக்சுவலாக நமக்கு இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணும், வெயிட் லாஸ் பண்ணும், ஹார்ட் பிளாக்கேஜ் இருந்ததுன்னா கூட அதை கம்மி பண்ணும். இருந்தவங்கள கூட இதை குடிக்க சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ரிலேஷனுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. அவங்களுக்கு பிளாக் எடுத்ததுக்கப்புறம் கூட இதை குடிக்க சொல்கிறாங்க. இந்த சிரப்பை இதை குடித்தா திரும்பி ஃபார்ம் ஆகாதுன்றது சில டாக்டர்ஸ் அட்வைஸே கொடுக்குறாங்க. இது என்னென்னா, நம்மளோட டெய்லி லைஃப்க்கு இது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, பூண்டு, இஞ்சி, லெமன், ஆப்பிள் ஸ்லைடர் வினிகர் உங்களுக்கு வெளியில் ஷாப்பில் கிடைக்குது. தென் வந்துட்டு ஹனி, நல்ல ஹனியாக பார்த்து வாங்கிக்கணும். இதை நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா, 200 கிராம்ஸ் வந்துட்டு பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்துட்டு 200 கிராம்ஸ் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா வந்தது இதை போடலான்ட்டு. ஸோ அதனால் அரைச்சி வச்சுருக்கேன். லெமனும் அதே தான். ஒரு கப்பு என்ன கப்பில் நம்ம பூண்டு எடுக்கிறோமோ அதே கப்பு தான் இஞ்சும், அதே கப் தான் லெமன் ஜூஸும். இது மூணுத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு, ஆப்பிள் ஸ்லைடர் வினிகரும் அதே கப்பில் தான் எடுத்துக்கணும். இதை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மூணுத்தையும் எடுத்து இதை ஸ்குவீஸ் பண்ணி நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். இதை மூணுத்தையும் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டு இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு, அதோடு ஆப்பிள் ஸ்லைடர் வினிகரும் போட்டு ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம ஊற்றினாலோட பாதியாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூலானதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஹனி சேர்க்குறோம். இந்த ஹனி சேர்த்துட்டு நம்ம இதை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், நம்ம வெளியும் வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 months ஒன்றுமே ஆகாது. இதை தினைக்கும் நீங்கள் குடிச்சிட்டு வரோம். சில பேர் எம்டி ஸ்டமக்கில் குடிப்பாங்க. சில பேருக்கு அதுக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகுதுன்னா ஆஃப்டர் ஃபுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்துட்டு மத்தியானத்தில் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஈவினிங்கில் ஒரு ஸ்பூன் வெது தண்ணியில் இது ஒரு ஸ்பூன் கலந்து குடிக்கலாம். கான்ஸ்டிபேஷனையும் போக்கிடும். உங்களுக்கு வந்துட்டு கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் எல்லாத்தையும் நீக்கிடும். இது ரெகுலர் நம்ம லைஃப் ஸ்டைலாக நம்ம இதை வச்சுக்கிட்டோன்னா நம்ம தைரியமாக இதை சாப்பிடலாம். நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் இப்போ வருது. அது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மிராக்கிள் டானிக்கு. இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இஞ்சி அரைச்சி வச்சுட்டு, நெக்ஸ்ட் இப்போ பூண்டை அரைச்சிட்டு லெமனையும் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களை நான் பார்க்குறேன். இப்போ நம்ம பூண்டை அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், அதே ஈக்குவல் கப் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை ஸ்குவீஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லெமன் புழிஞ்சு வச்சாச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஹனி நல்ல ஹனியான்னு பார்த்து வாங்கணுன்னா, நீங்கள் வாங்கின ஹனியை ஃப்ரீசரில் வச்சு பாருங்கள். அது ஃப்ரீஸ் ஆகாமல் இருந்தால் தான் அது நல்ல ஹனி. இப்போ அது சுகர் சிரப்பாக இருந்ததுன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். அதனால் நல்ல ஹனியான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் இது வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்பிள் ஸ்லைடர் வினிகர் ஆர்கானிக்கான்னு பார்த்து வாங்குங்க. வித் த மதர்னு போட்டிருக்கோம். அது மாதிரி வாங்கினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம ஒரு பெரிய அடிகனமான பாத்திரத்தில் இப்போ இதெல்லாம் ஊற்றிக்கலாம். அடிகனமான கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் தான் இப்போ நான் அந்த லெமன் ஊற்ற போகிறேன். அதே மாதிரி பூண்டு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பூண்டு ஊற்ற போகிறோம். நெக்ஸ்ட்டு இஞ்சியில் ஒரு மாதிரி ஒரு கால்சியம் டெபாசிட் ஆகும். அது இல்லாத மாதிரி நம்ம ஊற்றிக்கணும். இது மூணுத்தையும் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்பிள் ஸ்லைடர் வினிகரை ஊற்றிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ஆப்பிள் ஸ்லைடர் வினிகர் ஊற்றிட்டோம். ஆப்பிள் ஸ்லைடர் வினிகரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஷேக் பண்ணிவிட்டு தான் ஊற்றணும். ஏன்னா அதில் கீழே டெபாசிட் ஆகும். அதனால் அதையும் அதே மாதிரி அதே அளவு எல்லாமே ஈக்குவல் கப் தான். எல்லாத்தையும் ஈக்குவலாக எடுத்து இப்போ இதையே இதில் ஊற்றிடுறோம். இப்போ இது 4த்தையும் ஊற்றியாச்சு. இஞ்சி, பூண்டு, லெமனும் ஆப்பிள் ஸ்லைடர் வினிகர். இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 15 to 20 minutes இதை கொதிக்க வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பில் வைக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா கிண்டி விட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் அது நல்லா கொதிச்சு இப்போ இருக்கிற இந்த லைனை தாண்டி பாதி ஆகணும். அதுக்கப்புறம் தான் இதை ஸ்டாப் பண்ணணும், நம்ம நிறுத்தணும். இதில் என்னென்னா, இது கொதிக்கிற ஸ்மெல்லுக்கே உங்கள் கிச்சனில் பல்லியோ கரப்பாம்பூச்சி 99% பல்லி தான் நான் பார்த்துருக்கேன். எலி பல்லிலாம் தெரிச்சு ஓடிடும். ஏன்னா இந்த ஸ்மெல் அதுங்களுக்கு பிடிக்காது. இது உண்மையாக நானே பார்த்தேன். ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களோட
உங்களோட லவ்ட் ஒன்ஸ் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், எந்த ஒரு கொலஸ்ட்ரால் இஷ்யூவால் ஹார்ட் அட்டாக் வர்றது எதுவும் இல்லாமல் இருக்கணும்னா ஜஸ்ட்டு ஸ்பூன் எடுத்து ஒரு ஹாட் வாட்டரில் இதை ஊற்றி கலக்கி தினைக்கு குடிச்சிருங்க. இல்லை வீக்லி த்ரைஸ். ஏன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், இதெல்லாம் எதுவும் ஆகாமல் இருக்கணும், வெயிட் லாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது, இம்யூனிட்டி பூஸ்டர் இது. இல்லை நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தயவுசெய்து எல்லோரும் ட்ரை பண்ணி இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா 6 மாதத்துக்கு கெட்டு போகாது. அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை அடுப்பில் வைக்கலாம். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கே ஸ்மெல்லு தாங்க முடியல. பயங்கரமாக இந்த பூண்டு, இஞ்சி, வினிகரு, அப்புறம் இந்த லெமனோட ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லாக இருக்கும். வீடு ஃபுல்லாக அடிக்கும். செம்மையாக இருக்கும் இந்த ஸ்மெல்லு. இந்த ஸ்மெல் வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லோரும் கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் உண்மையாக ஹெல்த் பெனிஃபிட்ஸை யோசிச்சோன்னா உண்மையாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் இந்த ஸ்மெல்லு. இது நல்லா கொதிச்சோன்னே லோ ஃப்ளேம் வச்சிடணும். இப்போ இது எப்படி கொதிச்சிருச்சு பாருங்கள். நம்மளோட மிராக்கிள் சிரப்பு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஊற்றினதோட பாதியாகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ண வச்சிடணும். நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் தான் ஹனி சேர்க்கணும். நம்ம ஊற்றி வச்சாச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பீங்கான் இல்லைன்னா கிளாஸில் தான் ஊற்றி வைக்கணும். அப்போ தான் அது ரொம்ப நாள் இருக்கும். இதை நீங்கள் வச்சு ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறீங்களோ வெளில வச்சாலும் நல்லபடியாக அதை யூஸ் பண்ணலாம். நல்ல உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த தடவை வரேன் நான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.